Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan. In this video la நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆல் இந்தியா கோட்டாவுக்கு MCC நடத்துற ஆல் இந்தியா கோட்டாவுக்கு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிற இந்த நிலையில அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ரெசிக்னேஷன் டேட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள ரெசிக்னேஷன் பண்ணனும்ங்கறவங்க அவங்க சீட்டை ரிசைன் பண்ணிடணும். இல்லனா அவங்க ஃபர்தரா இந்த சீட்டை ரிசைன் பண்ண முடியாது அப்படிங்கற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு. இப்போ ஆல் இந்தியா கோட்டா நம்ம mcc.nic.in வந்துட்டு யூஜி மெடிக்கல் செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து பார்த்தோம் அப்படினா ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஒன்னு நோட்டீஸ் ஃபார் ரெசிக்னேஷன் இன் ரவுண்ட் 1 யூஜி கவுன்சிலிங் 2024. ரெண்டாவது நோட்டீஸ் ஃபார் கன்வர்ஷன் இந்தியன் டு NRI candidates round 2 னு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு தெரியும் நமக்கு round 2 வந்து நமக்கு அவங்க வந்து verification of tentative seat matrix வந்து 4th September to 5th September நடத்துறாங்க. registration payment இதெல்லாம் செகண்ட் ரவுண்டுக்கு 5th September ல இருந்து 10th September வரைக்கும் நடக்குது. choice filling choice locking 6th to 10th September. இதுல 10th September அன்னைக்கு choice locking activate பண்ணுவாங்க. processing of seat allotment 11th and 12th September நடக்குது. result 13th September. reporting or joining வந்து 14th ல இருந்து 20th September வரைக்கும் நமக்கு 7 நாள் டைம் தராங்க. சோ நமக்கு செகண்ட் ரவுண்ட் இன்னும் சில நாட்கள்ல இன்னும் ஒரு 3 நாள்ல ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுனால அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை ரெசிக்னேஷன் பண்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை இப்ப பாத்துருவோம். இப்போ வந்து பாருங்க. So reference is made to the request being received from candidates who have been allotted seats through state counseling and now want to resign their round 1 seat allotted through MCC. So இப்போ state counseling மூலமா seat allot ஆன candidates எனக்கு round 1ல MCC ல join பண்ண சீட்டை ரிசைன் பண்ணனும் அப்படினு கேக்குறாங்க. ஏன் சார் அப்படினு கேட்டிங்கனா MCC ல டீம்டு யுனிவர்சிட்டி உங்களுக்கு allot ஆயிருக்கும். டீம்டு யுனிவர்சிட்டில 30 லட்சம் 25 லட்சம் அந்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் மட்டுமே இருக்கும். அதே கேரளா கர்நாடகா அதே போல தமிழ்நாடு இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மென்ட் கோட்டா சீட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா செலவும் சேர்த்து 20 லட்சத்துக்குள்ள முடிஞ்சிரும் வருஷத்துக்கே. சோ தட் அதனால அவங்க என்ன நினைப்பாங்க ஸ்டேட் கோட்டால மேனேஜ்மென்ட் கோட்டா சேரது பெட்டர் டீம்டு யுனிவர்சிட்டி போறதை விட அப்படினு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் பல ரீசன்ஸ் இருக்கும். அதனால அந்த மாதிரி இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எப்படியோ டீம்டு யுனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி ரவுண்ட் 1ல MCC ல ஆல் இந்தியா கோட்டால ஜாயின் பண்ணவங்க ரிசைன் பண்றதுக்கான பீரியட் வந்து சொல்றீங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 2 PM of 31/8/2024 இன்னைக்கு மதியானம் 2 மணில இருந்து சனிக்கிழமை மதியானம் 2 மணில இருந்து நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் தராங்க. நாளைக்கு இல்ல 3ஆம் தேதி செப்டம்பர் 3ஆம் தேதி செப்டம்பர் 3ஆம் தேதி சாயந்திரம் 6 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க without forfeiture of security deposit. So security deposit fine எடுக்க மாட்டாங்க இந்த ரெசிக்னேஷனுக்கு after which they will be considered as part of round 2 and same rules will apply on them as applicable for round 2 of counseling. இப்போ என்ன சொல்றாங்க நீங்க round 1 ஆல் இந்தியா கோட்டா ரிசைன் பண்ணனும். round 1ல ஆல் இந்தியா கோட்டா சீட் எடுத்து ஜாயின் பண்ணவங்க அது ரிசைன் பண்ணனும் ஆல் இந்தியா கோட்டால இருந்து அப்படினா அவங்களுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. செப்டம்பர் 3ஆம் தேதி சாயந்திரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க ரிசைன் பண்ணனாலும் round 2 ரூல்ஸ் தான் ரிசைன் பண்ணாட்டியும் round 2 ரூல்ஸ் தான். Candidates are advised to ensure that their resignation letter is generated online through portal provided by MCC by the allotted college. உங்களுக்கு allot பண்ணிருப்பாங்கல ஒரு காலேஜ் அவங்க தான் ஆன்லைன்ல உங்க ரெசிக்னேஷன் லெட்டரை ஜெனரேட் பண்ணி தரணும். failing which the resignation will be treated as null and void. So நீங்க allot பண்ண காலேஜுக்கு போய் உங்க ரெசிக்னேஷனை சப்மிட் பண்ணினாதான் அவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் ஆன்லைன்ல ஜெனரேட் பண்ணாதான் உங்க ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணப்படும். இல்லனா அக்செப்ட் பண்ணப்படாது அப்படினு சொல்லிருக்காங்க. சோ செப்டம்பர் 3ஆம் தேதி சாயந்திரம் 6 மணிக்குள்ள நீங்க ரிசைன் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். So this is the latest update about MCC and MCC லே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் என்ன விட்டுருக்காங்க round 2க்கு நான் வந்து கன்வர்ட் ஆகணும். என்னவா கன்வர்ட் ஆகணும் NRI ல சாரி நேஷனாலிட்டி இந்தியன்ல இருந்து NRI ஆ கன்வர்ட் ஆகறேன் அப்படிங்கறவங்க ug.nri.mcc@gmail.com க்கு அவங்க தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செப்டம்பர் 1 காலையில 10 மணில இருந்து செப்டம்பர் 3 காலையில 10 மணிக்குள்ள மெயில் அனுப்பணும். ஓகேங்களா? சோ அந்த டயத்துக்குள்ள மெயில் அனுப்புறது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த annexure 1ஐயும் ஃபில் பண்ணி நீங்க அந்த மெயில்ல ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. So that's it. So இந்த வீடியோல நம்ம கன்வர்ஷன் ஆஃப்
இந்தியன் டு என்ஆர்ஐயும் பார்த்துருக்கோம், ரெசிக்னேஷன் டேட்டும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் your support is our strength. Thank you.